பீகாரில் இன்ஜினியர் ஒருவரின் வீட்டில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததன் அடிப்படையில் அவர் வீட்டுக்கு வருமான வரித்துறையினர் ரெய்டு நடத்தினர். வீட்டிற்குள் நுழைந்ததிலிருந்து எந்த ஒரு தடயங்களும் சிக்காமல் இருந்த நிலையில் ஒட்டுமொத்தமாக அவரின் புட்டுக்கள் அனைத்தும் அம்பலமாகியது இன்ஜினியரின் கழிவறையில். பீகாரில் ஊரக வளர்ச்சித்துறையின் சூப்பரண்ட் இன்ஜினியராக இருப்பவர் வினோத் குமார் ராய். இவர் ஒப்பந்ததாரர்களிடம் இருந்து அதிக அளவில் லஞ்சம் வாங்கி தனது வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை குவித்துள்ளதாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாருக்கு புகார் சென்றது. இந்த புகாரை தொடர்ந்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நேற்று முன்தினம் பாட்னாவில் உள்ள அவரது வீடு மற்றும் சிதாமாரி என்னும் பகுதியில் அமைந்திருக்கும் அலுவலகம் உள்ளிட்டவற்றில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையின் போது அவரது வீட்டு கழிவறையில் எரிந்த ரூபாய் நோட்டுகள் கிடந்தன. இதையடுத்து அந்த ரூபாய் நோட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். விசாரணையில் பொருளாதார குற்றப்பிரிவினர் வருவதை அறிந்த வினோத் ராயும் அவரது மனைவி பப்ளி ராயுடன் சேர்ந்து வீட்டில் உள்ள பணத்தை எவ்வாறு மறைப்பது என்று தெரியாமல் முழித்த பொழுது அனைத்து பணத்தையும் எரித்து அதை கழிவறையில் போட்டது தெரிய வந்தது. இதனை கேட்ட அதிகாரிகள் அதிர்ந்து போயினர். இப்படி அந்த தம்பதி எவ்வளவு பணத்தை எரித்தனர் என்பது உடனடியாக அவர்களுக்கு தெரியவில்லை. இருப்பினும் 2 கோடி முதல் 3 கோடி ரூபாய் வரையிலான பணத்தை தீயிட்டு எரித்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. மேலும் அவர் தனது வருமானத்தை மீறி சொத்து குவித்து வைத்திருப்பதும் தெரிய வந்தது. வினோத் குமார் ராய்க்கு 100 கோடிக்கும் அதிகமான சொத்துக்கள் இருக்கலாம் என போலீஸ் தரப்பில் கணக்கிடப்பட்டுள்ளது. 12 வங்கி கணக்குகளில் டெபாசிட் செய்திருப்பதும் பல இடங்களில் பிளாட்டுகள் வாங்கியிருப்பதும் தெரிய வந்தது. இந்த சோதனையின் முடிவில் வினோத் குமார் ராய் வீட்டில் இருந்து 35 லட்சம் ரொக்கம், அரைகுறையாக தீயில் எரிந்து இருந்த 20 லட்சம் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகள் மற்றும் முழுவதுமாக எரிந்து சாம்பலாக கிடந்த ரூபாய் நோட்டுகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. அதேபோல் தங்க கட்டிகள், நகைகள் என அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டன. லஞ்சம் வாங்கி சேர்த்த பணத்தினை வைத்துக் கொள்ள முடியாமல் கைது செய்யப்பட்டு விடுவோமோ என்ற பயத்தில் அரை மணி நேரத்திலேயே 2 கோடி ரூபாயையும் கழிவறையில் போட்டு எரித்த இந்த தம்பதியினரை குறித்து சமூக வலைதளங்களில் பலரும் விவாதித்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.